ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் இருக்குன்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா இப்போ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜகமும் பார்த்தீங்கன்னா இங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் தமிழ் செல்விக்கும் அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம்மதிக்காமல் அங்கே ரிட்டன் நோட்டீஸும் அனுப்பிச்சி விட்றாங்க. என்னென்ன அனுப்பிச்சி விட்றாங்கன்னா, எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை, உங்கள் கிட்டேருந்து எனக்கு ஒத்த பைசா கூட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டனை வந்து கடிதாசி போடுறாங்க. அதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் கேஸ் நடத்துகிறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா எதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அசர மாட்டேன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வாசலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, ஆனால் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இவங்களுக்கு வருத்தமாகவும் இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்வியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தமிழ் செல்விவாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலையும் ஒரு சைடு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த சேது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தமிழ் செல்விக்கு ஒன்றும் அதிகமாக தான் கோபமாகுது சேது மேலே. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாரு போல். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் சேதுவும் கேட்குற மாதிரியே தெரியல. இங்கே சாபுத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்களை 2 பேரும் பிரிச்சுட்டுனா உனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து ஆர்டரும் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் இன்றைக்கி வந்து நடக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆஜராங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேதுவும் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ஆஜராகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜட்ஜும் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன, எதுக்காக டிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாங்க. சேது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ கூட வாழ்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா நான் டைவர்ஸு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சேது பயங்கரமாக கோபமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்ஜுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா ஜட்ஜியும் பயங்கரமாக அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா யார் அப்பான்னு சொல்லிட்டு நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு இவர் இருக்கணும், நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே பயங்கரமாக கோபமாக இருந்தாலுமே இங்கே ராஜாங்க பார்த்தீங்கன்னா சைலண்ட்டே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நிம்மதியாகவும் இருக்குது அப்பத்தாக்கும் மோகனாக்கும். ஏன்னா தமிழ் செல்வியும் சேதும் சேர்ந்து வாழணும்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.